மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே 23வது வசனம். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவர் மிக அழகாய் ஒரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். யாராவது ஒருவர் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னா அந்த மலை அது சொன்னபடி கேட்கும். நம்பிக்கையோட சொன்னா சொன்னபடி கேட்கும். நீ மலையை பார்த்து நீ பேசலாம் அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த பிரச்சனையை பார்த்து பேசி, பிரச்சனையே போராட்டமே நீ எனக்குள்ள இருக்க முடியாது, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், என்ன அழைச்சவர் பெரியவர், என்ன நடத்த போகிறவர் பெரியவர், நீ எனக்கு முன்பாக இருக்க முடியாது என்று விசுவாசித்து நம்பி நீங்க கட்டளை கொடுத்தா அது நடக்கும் அப்படின்னு ஆண்டவர் வேதத்துல எழுதி வைத்திருக்கிறார். இந்த உபவாச ஜெபத்துல இருக்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு முன்பாக பிரச்சனைகளை பார்த்து நீங்க பேசுறதற்கு ஆண்டவர் சொல்றார். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, பிரச்சனையை பற்றி தான் பேசுறாங்களே தவிர பிரச்சனையை பார்த்து பேசுறது இல்லை. நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். பிரச்சனையை பற்றி பேசுறதை நிறுத்துங்க. நிறைய பேர் பிரச்சனையை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க. எனக்கு அது பிரச்சனை, எனக்கு அப்படி பிரச்சனை, எனக்கு இப்படி நடக்குது, அதை குறித்து விளக்கம் கொடுத்து அது இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ. யாரோ ஒருத்தருக்கு ஃபோன் போட்டு பேசி, சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் போட்டு பேசி, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பிரச்சனையை பற்றியே பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப பாருங்களேன், இந்த கொரோனா வியாதியை குறிச்ச பயம் ஜனங்களுக்குள்ள ஏன் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ஜபத்துல இருக்கவங்க கூட நிறைய பேர் நீங்க ஏன் பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டா, எப்ப பார்த்தாலும் எதை குறிச்சு பேசுறீங்கன்னா பிரச்சனையை பற்றியே பேசிட்டு இருக்கிறாங்க. எங்க பார்த்தாலும், அங்க போனாலும் அப்படிதான் பேசுறாங்க, மளிகை கடைக்கு போனா அப்படிதான் பேசுறாங்க, ஹோட்டலுக்கு போனா அப்படிதான் பேசுறாங்க, ரோட்டுக்கு போனா அப்படிதான் பேசுறாங்க. எங்க போனாலும் ஒரே திரும்பினா கூட அப்படிதான். நியூஸ்ல கூட பாத்தீங்க அப்படின்னா கொரோனா 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 கொரோனா, எங்க பார்த்தாலும் அப்படி இருக்குது. அதை குறித்து தெரிந்து கொள்ளணுமான்னு கேட்டா கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க தெரிஞ்சுக்கிறது தப்புன்னு நான் சொல்லல. அதை குறித்த விழிப்புணர்வை யாரோ ஒருத்தர் கொடுக்கறாங்க, அது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா ரெகுலரா போற இடமும் வர்ற இடமும் வெறும் அதை குறிச்சே பேசிட்டு இருக்கிறத ஆண்டவருடைய பிள்ளைங்க முதல்ல நிறுத்துங்க. அப்படி ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தா கூட அதுல இருந்து என்ன கர்த்தர் தப்பிச்சு விடுவாரு. அது என்ன சேதப்படுத்தாது. நீங்க நம்புங்க. நீங்க அந்த பிரச்சனையை பற்றி பேசுறத நிறுத்திட்டு எதை பார்த்து பேச போறீங்கன்னா, பிரச்சனையை பார்த்து, அந்த வியாதியை பார்த்து, எனக்கு வந்தியா என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், அதை பார்த்து இயேசுவின் நாமத்தினால என் வீட்டுல தொடாதபடிக்கு வேலி அடைக்கிறேன், என் பிள்ளைங்க மேல தொடாதபடி வேலி அடைக்கிறேன், என் கணவனார் மேல தொடாதபடி வேலி அடைக்கிறேன், என் மனைவியின் மேல தொடாதபடி. அதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா பிரச்சனையை பற்றி பேசுறது நிறுத்து, பிரச்சனையை பார்த்து பேசு, இயேசுவின் நாமத்தினால் அது போ அப்படின்னு சொல்லி நீ கட்டளை இடுவாயானால் அது நடக்கும் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு சாட்சி திருச்சபையில ஒரு விசை ஒரு தேவனுடைய ஒரு பயங்கரமான ஒரு கட்டிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு குடும்பம் நம்முடைய திருச்சபையில நல்ல ஒரு குடும்பமாய் ஆணி வேறாய் அப்படி அந்த குடும்ப சர்ச்சில் நின்று நல்ல ஊழியம் எல்லாம் செய்து கொண்டிருந்தது. அப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி ஐயா சொல்றாரு, இந்த மாதிரி நாளைக்கு ஒருத்தரை நான் கூட்டிட்டு வர்றேன். அவர் யார் அப்படின்னா ஒரு கோயிலுடைய ஒரு தர்மகர்த்தா அவரு. ஆனா அவருக்கு பயங்கரமான பிரச்சனை, நான் கூட்டிட்டு வர்றேன் எப்படியாவது அப்படின்னு சொன்னேன். உடனே நான் சொன்னேன், சரி தாராளமா கூட்டிட்டு வாங்க, சண்டே சர்வீஸுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அதே போல அவர் கூட்டிட்டு வந்தார். கூட்டிட்டு வரும்போது அவரை குறித்து சொன்னாரு, பாஸ்டர் இவர் இந்த பட்டணத்துல ரொம்ப ஆசீர்வாதமா வாழ்ந்தவர், சொந்த வீடு சொந்த இடம் இப்படி பெரிய வசதியோட வாழ்ந்த மனுஷன். ஆனா சமீப காலமா
இவருடைய சரீரத்தில் ஒரு பெரிய வியாதி வந்து உடம்பெல்லாம் வீங்கி போய் அவருடைய 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு இவர் செத்துருவார்னு இப்போ டாக்டர் வந்து ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. இன்னும் வந்து ஒரு 15-20 நாளைக்குள்ள நீ இறந்துருவ, அவ்வளோதான், நீ காப்பாற்ற முடியாது அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிட்டாங்க. அதனால இவங்க வீட்டில் நான் வந்து போய் பார்க்கும்போது இவங்க வீட்டில் இருக்கிற மொத்த பொருளையும் பேக் பண்ணிட்டாங்க. ஏன் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் பேக் பண்ணிட்டீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து இந்த ஊரில் இருந்து எங்களுடைய சொந்த ஊருக்கு போகிறோம். ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ள இவர் ஐயா செத்துருவார்னு சொல்லிட்டாங்க. அதனால என்னுடைய கடைசி நிமிஷம் நான் வந்து என் ஊரில் தான் சாகணும்னு நான் விரும்புகிறேன், இங்கே இந்த ஊரில் சாக நான் விரும்பலை. அதனால எல்லாத்தையும் நான் பெட்டி கட்டிட்டு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், இதுவரைக்கும் உங்கள்கிட்ட பழகி இருக்கிறேன், ஒன்று மட்டும் கடைசியாக ஒரே ஒரு டைம் எங்கள் சர்ச்சுக்கு வந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு எங்கள் பாஸ்டரை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊருக்கு போங்க. இந்த இது மட்டும் நான் கேட்குறேன். இத்தனை டைம் நான் என்ன சொல்லியும் நீங்கள் கேட்கல, ஆனால் இந்த ஒன்று மட்டும் சொல்கிறேன் வாங்க அப்படின்னு ரொம்ப வலு கட்டாயமாக நான் கூப்பிட்டேன். இப்போ இங்கே வந்திருக்கிறாரு. இன்னும் மத்தியானம் முடிச்சுட்டு ஊருக்கு அவங்க 2 பேரும் கிளம்புறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த ஐயா வந்து கையில் நிறைய மாத்திரையினுடைய பேகை கையில் வச்சுருந்தாரு. இத்தனை மாத்திரையை நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு வயிறு வீங்கிருச்சு, காலெல்லாம் வீங்கி போயிடுச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே எனக்கு ஆவிக்குரிய உள்ளே ஒரு வைராக்கியம். அதான் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கட்டளை கொடுக்கணும், ஆண்டவர் அதை செய்வார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய துணையோட அவருடைய தலை மேலே கையை வச்சுட்டு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவரை பார்த்து அதிகாரமாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் இல்லை, உங்களை இந்த வியாதி ஒன்றுமே பண்ணாது, நீங்கள் ஜீவனோட இருப்பீங்க, கர்த்தர் உங்களை சாட்சி சொல்ல வைப்பாரு. இந்த நிமிஷத்துலேருந்து ஒரு மாத்திரை கூட நீங்கள் சாப்பிடக்கூடாது. போகும்போதே தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுட்டு நீங்கள் போங்க, நீங்கள் குடியிருங்க, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு எண்ணெயை ஜெபம் பண்ணி அவருடைய கையில் கொடுத்துட்டு, நீங்கள் வீடெல்லாம் சேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அடுத்த வாரம் நீங்கள் வந்து சாட்சி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரமாக ஜெபம் பண்ணிட்டு சொல்லிட்டு கட்டளை கொடுத்தது மாதிரி ஜெபம் பண்ணி உடனே அவர் சரின்னு போனார். அவருக்குள்ள ஒரு விசுவாசம் பாருங்க, அந்த அதிகாரமாக சொன்ன உடனே அவருக்குள்ள ஒரு விசுவாசம் வந்து போற வழியிலேயே மாத்திரையை குப்பை தொட்டியில் போட்டார், விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்டவர் வந்து பரிபூர்ணமான சுகம் கொடுத்து அடுத்த வாரம் திருச்சபையில ஜீவனுள்ள சாட்சியா நின்றார். ஒரு கோயில் கர்மகர்த்தா எல்லாத்தையும் விட்டாரு, இயேசுதான் எனக்கு ஜீவன் கொடுத்தாரு, இயேசுதான் எனக்கு ஜீவன் கொடுத்தாரு. ஊருக்கு போகிறது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இன்றைக்கும் ஒவ்வொரு திருச்சபையிலையும் போய் ஆண்டவர் அவருக்கு கொடுத்த விடுதலையை குறித்து சாட்சி சொல்லிட்டு இருக்கிறார். அவர் மூலமாய் ரட்சிக்கப்படுகிறவர்கள் நிறைய பேர், அவரை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆண்டவர் வச்சுட்டார். சோ இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை அதிகாரத்தோடு கட்டளையிடு, பயப்பட வேண்டாம். மலையை பார்த்து பெயர்ந்து போனா போகும்னு ஆண்டவர் சொல்றார். அந்த பிரச்சனையை பார்த்து, அந்த சோதனையை பார்த்து ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல, விசுவாசத்தோட நம்பிக்கையோட என்ன ஒன்றும் பண்ண முடியாது, என்ன ஒன்றும் பண்ண முடியாது, கடனே நீ என்ன ஒன்றும் பண்ண முடியாது. கடன் பிரச்சனையோடு வாதாடுகிறீங்களா, அந்த கடன் பிரச்சனையை சொல்லி 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 காலையிலிருந்து என்ன பண்ணுவேனோ அப்படின்னு சொல்றத புலம்புறத நிறுத்திடுங்க. ஆண்டவர் சொல்றார், புலம்ப வேணாம் மகளே, அதை குறிச்சு புலம்பாத, அதை குறிச்சு ரொம்ப பேசாத, பிரச்சனையை குறிச்சு நீ பேசிட்டே இருக்காத, அதை நிறுத்து. எப்ப பிரச்சனையை குறிச்சு பேசுறத நிறுத்துறியோ அப்பதான் உனக்கு புது பலனே வரும். 21 நாள் உபவாச ஜெபம், இத்தனை நாள் ஜெபம் முடிஞ்சாச்சு, இன்னுமா பேசிட்டு எத்தனை டைம் பேசுவீங்க? பிரச்சனையை குறிச்சு ஏன் ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க? விட்டுருங்க, பரவாயில்ல, நடக்கும், கர்த்தர் செய்வார். நீங்க பேச வேண்டியது ஒண்ணே ஒண்ணு மட்டும்தான், பார்த்து தான் பேச. கடனே நீ என் கூட இருக்க மாட்டேன், ஒரு நாள் என் கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வறுமையே கர்த்தர் ஒரு நாள் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உடம்புல சரீரத்தினுடைய அவயவத்தை பார்த்து ஒரு நாள் பலனாய் மாறுவாய்.
உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. அதுதான் தாவீது பார்த்து பேசுறான். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு வரும். தன்னை பார்த்து அந்த பிரச்சனையை பார்த்து பேசுறான். நீ கலங்காத, நீ கலங்காத, நீ பயப்படாத, உனக்கு ஒரு விடுதலை இருக்குது, உனக்கு ஒரு விடுதலை இருக்குது. சோ இன்று யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறார், தெளிவா கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார். உங்களுக்காக தான் இந்த வார்த்தை, உங்களுக்காக தான் இந்த வார்த்தை. அதை குறித்து பேசினது போதும் ஆண்டவருடைய பிள்ளையை, அதை குறித்து பேசினது போதும் சிஸ்டர் பிரதர், பேசினது போதும். இனி யார்கிட்டையுமே போன் போட்டு பேசாது, இனி யார்கிட்டையுமே உட்கார்ந்து அதை குறித்து டிஸ்கஸ் பண்ணாது. எத்தனை நாள் தான் பேசுவீங்க, விட்டுருங்க. ஆண்டவர் உங்க பட்சத்தில் இருப்பார். இந்த மாதிரி சூழ்நிலையில், இந்த கொரோனா காலங்களில் விழிப்பாருங்க, நீங்க கவனமா இருங்க. சில விதிமுறைகள் எல்லாம் நீங்க கட்டுப்பட்டுருங்க. ஆனா அதை கேட்டு 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 நான் திரும்ப திரும்ப சொல்றேன், போன்ல ஓயாம அந்த செய்தியை கேட்காது. இன்னைக்கு எவ்வளவு வந்திருக்கு, இன்னைக்கு எத்தனை பேர் அட்மிட் ஆயிருக்காங்க, இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி ஆயிருக்காங்க, எதையுமே கண்டுக்காது. ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டாங்க, அதை வச்சிருங்க, ஜெபம் பண்ணுங்க, அது உங்களை தொடாது, தைரியமா இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்கிறேன். ஒரு வயதான ஒரு பாட்டி, ரொம்ப வயசான ஒரு பாட்டி, ஒரு கிராமத்தில் வந்து வீட்டில் குடியிருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு கஷ்டம், தண்ணி கஷ்டம். கிட்டத்தட்ட தண்ணி எடுக்கிறதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பெரிய மலை, ஒரு மேடு, அந்த மேடை ஏறி, அந்த மலையை ஏறி இறங்கி, அது கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே வரும். அந்த மலையிலேருந்து ஏறி திரும்ப வீட்டில் தண்ணி கொண்டு வரும். அப்போ இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமாமா. சே ஆண்டவரே, தண்ணிக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன்னு சொல்லி ஒரு நாள் ஆலயத்திற்கு சோகத்தோட போயிட்டு இருக்காங்களாம் ஆலயத்துக்கு. இந்த மாதிரி தண்ணி இவ்வளோ கஷ்டமாக இருக்கு அப்படின்னு ரொம்ப பேதையான ஒரு தாயார். அங்கே போன உடனே பாஸ்டர் வந்து கரெக்டாக அன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்தாரு. உங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ அப்படின்னு சொன்னா அது நீங்க சொன்னபடி கேட்கும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் காரசாரமா பிரசங்கம் பண்ண உடனே இந்த வயதான அம்மாவுக்கு வந்து மனசுல பதிஞ்சிருச்சு. நம்ம என்னடான்னா இன்னைக்கு ஒரு மலையை தான் நமக்கு பிரச்சனைன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தோம், இங்க வந்தா கரெக்டா ஆவியான ஒரு மலையை பற்றி பேசுறாரு, நம்ம தான் அந்த மாதிரி செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில எழும்பி அந்த மலைக்கு முன்னாடி போய் நின்றுட்டு, ஏய் மலையே, பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார்ல நேற்றைக்கு, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ, இந்த இடத்துல இருக்கக்கூடாது நாளை காலையில அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போய் படுத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு மலையை பார்த்து கேட்டாங்களாமா, டே இன்னும் என்ன நீ இங்க இருக்கிற, இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கிற, ஆண்டவருடைய வார்த்தைக்கு உனக்கு மதிப்பே இல்லாம போச்சு இல்ல, கர்த்தருக்கு பயப்படுற பயம் உனக்கு இருக்கா இல்லையா? இவங்க ரொம்ப பேதை அப்படின்னா படிக்காதவங்கன்னு வைங்களேன். படிச்சவங்களா இருந்தா நிறைய பேர் விசுவாசிக்கவே மாட்டாங்க, படிக்காதவங்களா இருக்கனால அப்படியே நம்பிட்டாங்க வார்த்தையின்படி. இன்னும் போலையா நீ? இப்படியே கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த மலைக்கு முன்னாடி வந்து நின்று பார்த்துட்டு, நீ இந்த வாரு ஏமாத்திட்டே இருக்கிற, கர்த்தர் உன்னை தண்டனை கொடுக்க போறாரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒரு நடந்த சம்பவம் கரெக்டா ஒரு வாரம் முடியும் போது அந்த மலைக்கு பக்கத்துல ஒரு ஆபீசர்ஸ் பெரிய பெரிய கார்ல வந்து இறங்கி நிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி அந்த வரைபடத்தை எல்லாம் காமிச்சு அப்படியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த அம்மா கேட்டாங்களாம், ஏன் ஜாமி இங்க நிக்கிறீங்க, என்னாச்சு, எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டா, இல்லம்மா இங்க இருந்து அடுத்த ஊருக்கு போறதுக்கு ஒரு பெரிய பைபாஸ் ரோடு போடுறோம், அந்த ரோடு வந்து கரெக்டா இந்த மலையை குடைஞ்சு அதுக்குள்ளதான் இந்த ரோடை போடுறோம், அதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொன்னவங்க அதோட நிறுத்தாம கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்குள்ள அந்த அந்த மலையை குடைஞ்சு அந்த மலையை உடைச்சு அதுக்குள்ள ஒரு பெரிய பைபாஸ் ரோடை போட்டாங்க. அந்த அம்மா, சே என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை அப்படின்னு சர்ச்சில் வந்து சாட்சி சொன்னாங்களாம். சாட்சி சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாம் அப்படியே ஆச்சரியமா பார்த்தாங்க. சோ விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும்
காணப்படாதவைகளில் நிச்சயமா இருக்கு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, கடுகளவு விசுவாசம். இந்த கடுகளவு விசுவாசம்னா என்னன்னா முழுமையான விசுவாசம், 100%. அதான் பாடுவோம்ல, 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க, உண்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சோ இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்துல என் கூட இருக்கிற அநேக இடத்துல ஆண்டவர் பேசுறாரு, மகா மலையை பற்றி பேசுறத நிறுத்தி மலையை பார்த்து பேசு, மலையை பார்த்து பேசு விசுவாசத்தோட. இது என்னை விட்டு நீங்கும், இது என்னை விட்டு மாறி போகும். கர்த்தர் இந்த பிரச்சனையை வெகு சீக்கிரத்துல என்னிலிருந்து எடுத்து போடுவார், என்னிலிருந்து எடுத்து போடுவார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? அப்படியே இன்றைக்கு எல்லாரும் தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு, முழங்கால் படியிட முடியாதவர்கள் தேவ சமூகத்தில் அப்படியே நின்று கொண்டு உங்க கைகளை மேல உயர்த்தி ஏசு அப்பாவை பார்த்து சொல்லிட்டே இருங்க, ஆண்டவரே 100க்கு 100 உங்களை நான் நம்புறேன் ஆண்டவரே, உங்களை நான் நம்புறேன் ஆண்டவரே. சொல்லிட்டே இருக்கலாம், அப்பா நம்புறேன் ஆண்டவரே, முழு பலத்தோடு கூட. இனி இந்த பிரச்சனையை பற்றியே நான் பேசிட்டே இருக்க மாட்டேன்ப்பா. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த பிரச்சனையை பற்றி பேசி 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 நான் உடைச்சிட்டேன்ப்பா. இனி பேச மாட்டேன். ஆனா அந்த சூழ்நிலையை பார்த்து பேசுவேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் தேவன் உயிரோடு இருக்கிறார், எனக்கு செய்ய வல்லவர், எனக்கு அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பா சமூகத்துல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா சமூகத்துல சொல்லுங்க, டாடி அது உங்களுக்கு முன்னாடி ஒண்ணும் இல்ல ஆண்டவர், அது சமபூமி ஆகும். அதை மாற்றி போடுறதுக்கு நீ வல்லவர், மாற்றி போடுறதுக்கு நீ வல்லவர். உங்களால முடியாது என்னப்பா இருக்குது? உங்களால முடியாது எதுப்பா இருக்குது? அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. சொல்லலாமா அப்பாவை பார்த்து? அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். ஆமே. எங்க ஜெபத்தை கேட்கிறவரே, எங்க ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, எங்க ஜெபத்தை கேட்கிறவரே. ஓ ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி.